Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் சட்ட திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அச்சத்தின் காரணமாகவே ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒலிக்கணும். நகர்ப்புற மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமன உறுப்பினராக்கும் சட்ட மசோதாவை கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் முதல்வர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்தார். 12,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு இதனால உள்ளாட்சி அமைப்புகள்ல வாய்ப்பு கிடைக்கும். கடைகோடையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்க வாழ்கிற ஊர்லயே இதனால மரியாதை கிடைக்கும். இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சுமார் 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 12,913 மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் 388 மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும் 37 மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஊராட்சிகளிலும் நியமனம் செய்யப்படுவார்கள். மாற்றுத்திறனாளிகளோட பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளையும் சிறப்புரிமைகளையும் சமமா பெறுவதற்கு இந்த சட்ட முன்வடிவுகள் வழிவகுக்கும். அவர்களது குரல் அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகளில் எதிரொலிக்கும் என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்ட திருத்த மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் மு க ஸ்டாலின் ஆளுநர் ஒப்புதல் அளிப்பார் என்பது எதிர்பார்த்ததுதான் எனவும் நீதிமன்றத்திற்கு சென்று விடுவோம் என பயந்து அவர் ஒப்புதல் கொடுத்திருக்கலாம் எனவும் குறிப்பிட்டார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.